அதே ஹோட்டல்ல அமைச்சர் ஆறுமுக தொண்டமானும் தங்கியிருக்கிறாரு. அவருக்கான செலவு ஆறுமுக தொண்டமான் உறுப்பினராக இருக்கும் போது அவர் உறுப்பினர் இருக்கிற காலப்பகுதியில் அவரோட குடும்ப வாரிசு ஒன்றும் இந்த மன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும். மீடியாவுக்கே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்ற சட்டம் மன்றம் மறுபடியும் சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறி இருக்குது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருந்த பிரதியமைச்சர் பிரதீப் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தோட பெயரை மாற்ற போறதா சொல்லியிருந்தாரு. பெயர் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மலையக தியாகிகளோட பெயரை வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றம்னா என்ன இந்த அது சம்பந்தமான சட்டம் எப்போது இயற்றப்பட்டுச்சு, அந்த சட்டம் இயற்றும் போது பாராளுமன்றத்தில் என்ன நடந்துச்சு, இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த மன்றத்தில் என்ன மாதிரியான ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2005ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்ற சட்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சட்டத்தை சொல்கிறாங்க. 2005ஆம் ஆண்டு தான் இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த சட்டத்தை இந்த காலப்பகுதியில் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமரர் ஆறுமுக தொண்டமான் அமைச்சராக இருந்தார். ஆனால் அவர் இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கலை. அவருக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அவருக்காகவே அவரோட குடும்பத்துக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவர் இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கலை. ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை தான் இந்த சட்டமன்றத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தாங்க. 2005 மார்ச் 20ஆம் தேதி தான் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அதே ஆண்டு 2005 ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் வாசிப்பு இந்த சட்டம் மூலம் சம்பந்தமான 2ஆம் வாசிப்பு விவாதம் நடந்துச்சு. ஆனால் விவாதம் எதுவும் நடத்துறதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி விரும்பாததுனால ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட இணக்கப்பாட்டோட விவாதமின்றி இந்த சட்டம் சில திருத்தங்களோட பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு 2005ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட கெசட்ல இந்த சட்டம் வெளியிடப்பட்டிருந்துச்சு. இந்த சட்டம் ஒரு மோசமான சட்டம். இலங்கையில பல சட்டங்கள் இருக்குது. பொதுவா வெள்ளம் ஏற்படும் போது, நாட்டுல குண்டுவெடிப்புகள் ஏற்படும் போதும், இல்லாட்டி நாட்டுல ஏதாச்சும் அனர்த்தங்கள் சம்பவங்கள்லாம் ஏற்படும் போதும், அந்த அனர்த்தமோ அல்லது அந்த ஏற்படும் போது மக்கள் எப்படியான கருத்துக்கள் முன்வைப்பாங்க அப்படின்னா, பாராளுமன்றத்தில் இது நடக்கணும், பாராளுமன்றத்தில் வெள்ளம் வரணும், பாராளுமன்றம் வெள்ளத்தில் மூழ்கணும், பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தலையிலையும் இடி விழணும் அப்படின்லாம் சொல்லி சபிச்சாங்க கடந்த காலத்தில். அது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான மோசமான குடும்பத்துக்கு உயிர் எழுதும் சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்துச்சு. மக்களுக்காக சேவை செய்ய வேண்டிய அந்த உயரிய சபை குடும்ப வாரிசுகளுக்காக அரச நிறுவனங்களை தங்களோட குடும்பங்களுக்கு சொத்தாக்கி கொண்டு அவங்களோட குடும்பத்தில் வர அடுத்த வாரிசுகளுக்கு வழங்குறதுக்காக மோசமான சில சட்டங்கள் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அண்மையில் அமுலுவாவை சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறி இருக்குது. அமுலுவாவை சட்டத்திலையுமே ஸ்தாபகரா தீமு ஜெயரத்ன இருப்பாரு. தீமு இறந்த பிறகு தீமு ஜெயரத்னோட மூத்த ஆண் வாரிசு தான் அதோட ஸ்தாபகரா அடுத்தடுத்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த தீமு அவரோட இந்த அமுலுவாவை சட்டமூலத்தை பாராளுமன்றத்தை சமர்ப்பிக்கும் போதும் எதிர்கட்சியிலிருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாரு, இது நான் உங்களோட இந்த சட்டத்துல இந்த ஸ்தாபகரா அடுத்து வர உங்க குடும்ப உறுப்பினர் தானே வர்ற மாதிரி இந்த சட்டத்தை உருவாக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும்போது, தீமுவே 2005 தொண்டமான் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட போதும், இந்த சமீபத்து தொண்டமான் ஞாபகார்த்த மன்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட போதும் அதுலயும் வாரிசு பத்தி பேசியிருக்காங்க தானே, அப்ப நீங்க இந்த பாராளுமன்றம் அனுமதிச்சிருக்கு தானே அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்லியிருப்பாரு. தீமு ஜெயரத்ன இலங்கையோட முன்னாள் பிரதமரே தொண்டமானோட இந்த ஞாபகார்த்த மன்றம், அதாவது இந்த குடும்ப வாரிசு அரசியல உதாரணம் காட்டி பாராளுமன்றத்தில் பேசியிருப்பாருன்றது தான் நான் சொல்ல வந்தேன். இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா சும்மா நான் சுருக்கமா சொல்றேன். சட்டத்துல
இந்த சட்டத்துல வந்து நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது. இதோட முகாமை முகாமை சபைன்னு சொல்லி சொல்றாங்க. பணிப்பாளர் சபை அல்லது நிர்வாக சபையோட உறுப்பினர்கள் வந்து யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துல சொல்றாங்க. முதலாவது வந்து பெருந்தோட்டத்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர், அந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் வந்து உறுப்பினராக இருப்பாரு. எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. ஆறுமுக தொண்டமான், அவர் உயிர் வாழும் காலப்பகுதியில் ஆறுமுக தொண்டமான் அதுல உறுப்பினராக இருப்பாரு. அவர் இறந்துட்டா அவரோட மூத்த வாரிசு, உயிர் வாழும் மூத்த வாரிசு வந்து அடுத்த உறுப்பினரா இந்த மன்றத்துல நிர்வாக சபை அல்லது பணிப்பாளர் சபை உறுப்பினரா வருவாங்க. ஒருவேளை அவங்க அந்த மூத்த ஆண் வாரிசு வந்து உறுப்பினரா வர விரும்பாட்டி அடுத்த வாரிசு வந்து உறுப்பினரா வருவாங்க. செந்தில் தொண்டமானுக்கு வாய்ப்பு இல்லை, ஆறுமுக தொண்டமானோட மூத்த வாரிசுகளுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3 பேர், அது சரி. அடுத்து இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆறுமுக தொண்டமான் ஒருவேளை வேற ஒரு பெருந்தோட்ட அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் இருந்தா பெருந்தோட்ட முதலாவது உறுப்பினரை பெருந்தோட்டத்துறைக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர் வந்து இதுல உறுப்பினராக இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னு அப்படி பார்க்கும்போது அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் உறுப்பினராக இருக்கும் போது அவர் உறுப்பினர் இருக்கிற காலப்பகுதியில அவரோட குடும்ப வாரிசு ஒன்றும் இந்த மன்றத்துல உறுப்பினரா இருக்கணும். தொண்டமான் குடும்பத்துக்குள்ள விசேட தகமை என்னன்னு எனக்கு உண்மைக்குமே தெரியல. இது என்ன சட்டம்? ஆறுமுக தொண்டமானும் இந்த மன்றத்தோட உறுப்பினரா இருப்பாராம். அதுக்கு பிறகு அவர் இருக்கிற காலப்பகுதியில் அவரோட சேர்த்து அவங்களோட பிள்ளைங்களும் இதுல உறுப்பினரா இருக்குமா. அதுக்கு பிறகு நிதி அமைச்சு செயலாளர் அல்லது அவரோட பிரதிநிதி, அப்புறம் பெருந்தோட்ட அமைச்சரோட செயலாளர், மறுபடியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட செயலாளர், பொதுச் செயலாளர் அல்லது பிரதிநிதி. அதுக்கடுத்து ஆறுமுக தொண்டமானால நியமிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட 2 பேர். ஒருவேளை ஆறுமுக தொண்டமான இறந்துட்டா சபையால பரிந்துரைக்கப்பட்ட 2 வந்து இதுல உறுப்பினராக இருப்பாங்க. மொத்தமா ஆறுமுக தொண்டமான் உயிரோடு இருந்த காலப்பகுதியில் நான் நினைக்கிறேன் மொத்தமா 8 பேர் இதுல உறுப்பினராக இருக்கிற மாதிரி தான் இந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பணிப்பாளர் சபையோட அல்லது நிர்வாக சபையோட கூட்ட நடப்பெண் வந்து 5. கிட்டத்தட்ட இந்த சட்டத்துல பார்த்தோம்னா 5 பேர் சீடுபிடிச்சி ஆக்கள் இருப்பாங்க. தொண்டமான் சார்ந்தவங்க 5 பேர் இருப்பாங்க. அப்ப தொண்டமானுக்கு வேணுங்கிற எதை வேணாலும் இந்த மன்றத்துல செய்து கொள்ளக்கூடிய வகையில தான் இந்த சட்டத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. குறிப்பா இந்த சட்டத்துல வந்து ரம்போடில் அமைந்திருக்கிற தொண்டமான் கலாசார நிலையம், நோர்வுட்ல அமைந்திருக்கிற தொண்டமான் விளையாட்டு கட்டிட தொகுதி, ஹட்டனில் அமைந்திருக்கிற தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தோட நிலையங்கள், இந்த 3 நிலையங்களையும் பராமரிக்கிறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் இந்த சட்டத்தின்படி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றம் தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இதுக்கு மேலதிகமா இந்த பணிப்பாளர் சபைக்கு மேலதிகமா ஒரு நிதியம் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டத்துல. இந்த நிதியத்தினூடாகத்தான் நான் இதை திரும்ப அழுத்தி சொல்றேன், ஏன்னா இது சம்பந்தமா மறுபடியும் நம்ம பேச இருக்கு, அதனால சொல்றேன். இந்த நிதியத்தினூடாகத்தான் இதுங்களுக்கு செலவழிக்கணும். மன்றத்தோட செலவுகள் எல்லாமே நிதியத்தினூடாகத்தான் செலவு செய்யப்பட்டிருக்கணும். ஆனா தொண்டமானலா உருவாக்கப்பட்ட அமரர் ஆறுமுக தொண்டமான உருவாக்கப்பட்ட சட்டமே அவரே இந்த சட்டத்தை மீறி செயற்பட்ட பல சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதாவது தொண்டமான் மன்றத்துக்கு வர்ற காசை வச்சுதான் அவங்க மன்றத்தோட என்ன செயற்பாடுகளை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பெருந்தோட்ட அமைச்சினூடாகவும் தொண்டமான் பெருந்தோட்ட அமைச்சின் நிதியை பயன்படுத்தி நேரடியாக அவருக்கு விரும்பின பல செயற்பாடுகளை செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. நான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல. ஆடிட்டர் ஜெனரல் தலைமை கணக்காய்வாளரால கணக்காய்வு அறிக்கைகள்ல இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த சட்டத்தை வந்து இந்த மன்றத்தை வந்து சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தை வந்து அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது இந்த சட்டத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. இந்த சபையோட இந்த மன்றத்தோட கணக்குகள் வந்து கணக்காய்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மன்றம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து வரி செலுத்துறதுல இருந்து விலக்களிக்கப்பட்டிருக்குது சட்டத்தின்படி. சபைன்னு சொல்றாங்க,
இந்த மன்றத்தோட அறிக்கை வந்து வருடாந்த அறிக்கைகள் வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இது வந்து இந்த மன்றத்துல வேலை செய்யற அனைவரும் அரச ஊழியர்களா கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதோட பிரிவு 17(1) சொல்லுது, சிவில் அல்லது மன்றத்தின் மன்றத்தோட ஊழியர்கள் அல்லது அந்த பணிப்பாளர் சபையோட உறுப்பினர்களே யாராவது நல்லெண்ணத்தோட செய்த எந்த ஒரு செயற்பாடுகளுக்கு எதிராகவும் சிவில் அல்லது குற்ற வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா அப்ப மன்றத்துல எதை வேணாலும் செஞ்சுட்டு என்ன ஊழல் மோசடியெல்லாம் செஞ்சுட்டு மக்களுக்கான நல்லெண்ணத்தின் அடிப்படையில நான் செஞ்சோம், அப்ப சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அமைய எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனாலுமே கூட நான் நினைக்கிறேன் மன்றத்துல வேலை செஞ்ச 20 பிறகு இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம் அதை பத்தி டீட்டெயிலா. 20 எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. மோசடி செய்ததாக, போலியான பெயர்ல நேம் லிஸ்ட்டை கொடுத்து மோசடி செய்ததாக, லட்சக்கணக்கான பணத்தை மோசடி செய்ததாக 20 எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்க செலுத்தியும் இருந்தாங்க. அது சம்பந்தமா பார்ப்போம். 2005ஆம் ஆண்டு வரையிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 21 வருடங்களாகுது இந்த மன்றம் உருவாக்கப்பட்டு. இந்த 21 வருடங்கள்ல பல ஊழல் மோசடிகள் இந்த மன்றத்தில் நடைபெற்றிருக்குது. சில ஊழல் மோசடிகளை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சும்மா மேலோட்டமாக சொல்றேன். பட் டீட்டெயிலா இது ஒவ்வொரு ஊழல் மோசடி பற்றியுமே டீட்டெயிலா எதிர்காலத்தில் நாங்கள் வெளிப்படுத்துவோம். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு இவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று, இது வந்து ஆடிட் ரிப்போர்ட், இது ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. இதில் கட்டிடம், பிரஜாசக்தி நிலையங்களுக்கான காணி அளவீடு, கணனி மற்றும் உதிரிப்பாக, தளபாடங்கள், வெஹிக்கல்ஸ், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. முச்சக்கர வண்டி கடன் கொடுப்பனவு, ஃபீல்டு விசிட்டுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு, இப்படி பல விடயங்களை சொல்லி அதுக்கு இந்த பக்கத்திலேயே அதுக்கு செலவு செய்யப்பட்ட தொகைகள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த தொகைகளுக்கான உரிய கணக்கு, இந்த செலவு செய்யப்பட்டமைக்கான எந்த விதமான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்படலைன்னு சொல்லி 2011ஆம் ஆண்டுக்குரிய கணக்காய்வுல சொல்லப்பட்டிருக்குது. 2011ஆம் ஆண்டு மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் பெரும்பாலான அனைத்து கணக்கறிக்கைகளும் கணக்காய்வு அறிக்கைகளிலுமே மன்றம் சொல்ற கணக்கு வழக்குகளுக்குரிய சான்றுகளை, ஆவணங்களை சமர்ப்பிக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டு வந்து பாரதூரமான குற்றச்சாட்டுகளை கணக்காய்வு அறிக்கையில தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருது. இன்னொரு குற்றச்சாட்டு தான் 2011ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. நான் 1-2 மட்டும் நான் சொல்றேன். இதுல இன்னொரு மோசமான ஒரு விஷயம் வந்து இந்த ஆடிட் ரிப்போர்ட் வாசிக்கும் போது, ஆடிட் ரிப்போர்ட்டோட ஆங்கிலம், தமிழ் மொழிகள்ல வந்து ஆடிட் ரிப்போர்ட்ல எப்படி சொல்றாங்கன்னா, பெருந்தோட்டத்துறை அமைச்சர் வந்து சொல்றாங்க லைன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து வரிசை அமைச்சர் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. உண்மைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, லயத்து அமைச்சர் அப்படின்றத தான் அவங்க அப்படி சொல்லித்தான் விழிக்கிறாங்க இந்த பெருந்தோட்ட அமைச்சர். நிறைய சந்தர்ப்பங்கள்ல சௌமிய பவானோட கட்டட திருத்தங்களுக்காக, சிடபிள்யூசியோட தலைமை கட்டட திருத்த பணிகளுக்காக கடன் நிதி பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்குதா கணக்காய்வு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. வரிசை அமைச்சின்னு சொல்லி சொல்றாங்க. பெருந்தோட்ட அமைச்சின் செலவுகளுக்காக 76,26,342 ரூபாய் மண்டத்தால செலவிடப்பட்டிருக்குது. பெருந்தோட்ட அமைச்சின் செலவினமாக, அமைச்சின் ஆனா அமைச்சருக்கான செலவிடப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதையும் நாங்க வெளிப்படுத்துறோம். 76 லட்சம் ரூபாய் அமைச்சுக்காக மன்றம் செலவழிச்சிருந்தாலுமே கூட 41 லட்சம் ரூபாய் அதுல வந்து 2011ஆம் ஆண்டு வரையில வந்து திரும்ப அமைச்சிலிருந்து மன்றத்துக்கு செலுத்த வேண்டிய பணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது.
பிரஜாசக்தி இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நானும் கூட பிரஜாசக்தி சென்டர்ஸில் வந்து இப்போ சென்டர்ஸை பயன்படுத்தியிருக்கேன். எங்கள் ஊர்லேயும் இருந்துச்சு. பிறகு அது மூடப்பட்டுருந்துச்சு. ஆறுமுகம் தொண்டமானே நேரடியாக வந்து அந்த சென்டர்ஸை மூடி இருந்தார். பிரஜாசக்தி சென்டருங்களுக்கான காணிகள் அளவிட செய்கிறதா சொல்லி காணிகளுக்கு உரித்த பெற்றுக்கொள்றதுக்கு காணிகளை அளவிடுறதா சொல்லி பெருந்தொகையான கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரையிலும் செலவிடப்பட்டிருந்த போதிலும் 2011ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த காணிகளை அளக்கிறதா சொல்லி 15 லட்சம் ரூபாய் வந்து செலவழிச்சிருக்கிறாங்க. ஆனா 2011ஆம் ஆண்டு வரையிலுமே அந்த எவ்வளவு காணிகள் அளந்தாங்க, காணி உரித்து பெற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற தகவல் இல்லை அப்படின்னு சொல்லி கணக்காய்வு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் 2016ஆம் ஆண்டு வரையிலையும் இப்ப இருக்குதான்னு தெரியல. 2016ஆம் ஆண்டு வரையிலுமே காணி உரித்துகளை வந்து பெற்றுக்கொள்ளல. கிட்டத்தட்ட அந்த டைம்ல வந்து 20 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபான்னு 2011ஆம் ஆண்டு கணக்கறிக்கையில 15 லட்சம் ரூபான்னு சொல்ற அமௌண்ட் வந்து 2016ஆம் ஆண்டு நினைக்க 25 லட்சம் ரூபாவை தாண்டி இருக்கும்ட்டு அமைச்சு வந்து மன்றத்தோட காசை வாங்கி இருக்கிறாங்க. அதை திருப்பி செலுத்துறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. இதனால மன்றத்தோட ஒரு உத்தியோகத்திட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் கடனும் அமைச்சர்கிட்ட இருந்து நினைக்கிறேன் ஆறுமுக தொண்டமானுக்கு இருந்து 11 லட்சம் ரூபாய் கடனும் மன்றம் வந்து பெற்றிருக்குது. 10ஆம் ஆண்டு 2011 சொல்லிட்டு 2010ஆம் ஆண்டுல வந்து ஆவண திரைப்படமும் கலண்டரும் தயாரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 24 லட்சம் ரூபாவை வந்து செலவு செய்யப்பட்டிருக்குதா கணக்கறிக்கையில காட்டப்பட்டிருக்குது. இதுல என்னன்னா இந்த செலவு வந்து 2009ஆம் ஆண்டு செய்யப்பட்ட செலவு. ஆனா 2010ஆம் ஆண்டு கணக்கறிக்கையில தான் இந்த தகவல் கணக்கறிக்கையில செலவா வந்து இந்த அமௌண்ட்டை காட்டியிருக்குதா கணக்காய்வு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம 2007ஆம் ஆண்டு கட்புலனாகாத சொத்தாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸை வந்து கணக்கு காட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6,26,679 ரூபாய் 6,67 ரூபாய் பெறுமதியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து கட்புலனாகாத சொத்தா மன்றத்தில் இருந்ததா சொல்லப்பட்டிருக்குது. 2009 மற்றும் 2010ஆம் ஆண்டுகளின் போது அப்போது அமைச்சராக இருந்த ஆறுமுகம் தொண்டமானுக்கு 29,86,378 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்குது. 2010ஆம் ஆண்டு வரையிலுமே அது வந்து மீளளிப்பு திரும்ப அவர் வந்து கொடுக்கல. வெறும் 50,000 ரூபாய் மட்டும் தான் அவர் திரும்ப செலுத்தி இருக்குதா கணக்காய்வு அறிக்கையில 2010ஆம் ஆண்டு கணக்காய்வு அறிக்கையில் சொல்லப்படுகிறது. அதாவது 29 லட்சம் ரூபாய் அமைச்சின் செலவுக்காக இல்ல, அமரர் ஆறுமுக தொண்டமானோட செலவுக்காக மன்றத்துல இருந்து செலவு செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு 30 கோடி ரூபாய்க்கும் பெருமதியான அதிகமான பெருமதியான சொத்துக்கள் மன்றத்தில் இருப்பதா கணக்கு காட்டப்பட்டிருக்குது. இந்த மன்றத்தை பயன்படுத்தி மலைய மக்களுக்கு சேவை செய்யறத தானே சொல்லிட்டு வராங்க. அதனால தானே இந்த பெயர் மாற்றக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மைக்குமே நான் முதல்ல சொல்ல மாதிரி இந்த மன்றத்தோட சட்டத்தை வாசிச்ச இலங்கையர்கள்னு தான் இருக்கும். பொதுவா இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களும் இலங்கையர் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மலையக தமிழர்களுக்கு பெருந்தோட்ட மக்களுக்குன்றதை விட மலையக தமிழ் மக்களுக்குன்னு நேரடியான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தல. அப்படியா இருந்தா இது வந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு மன்றமா தான் இவங்க சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா சேவை செய்யறதா சொல்றது வந்து மலையக மக்களுக்கு சித்திரப்போட்டிக்கான பரிசுக்காக 5,17,213 செலவு செய்யப்பட்டதா வந்து கணக்கு காண்பிச்சிருக்கிறாங்க மன்றத்தால. ஆனா அப்படி ஒரு சித்திர போட்டி நடந்ததான எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி கணக்காய்வு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பொய்யான தகவல்களை வழங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இதை பார்க்கும்போது இதை வாசிக்கும்போது பொய்யான உண்மைக்கும் ஒரு போட்டி நிகழ்ச்சியை நடத்தாம 5,17,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கிறதா தான் விளங்குது. இது உண்மைக்கு நான் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்ச ஒரு விஷயம். ஏன்னா அமரர் ஆறுமுக தொண்டமான் இப்ப வந்து உயிரோட இல்லை.
அப்ப அதனால இறந்த ஒருத்தரை வந்து தமிழ் கலாச்சாரப்படி இறந்த ஒருத்தரை வந்து நம்ம விமர்சிக்கிறது இல்லை. ஆனா இறப்பு ஒரு மனிதனை புனிதப்படுத்தாது. அதனால நான் அதை சொல்றேன். ஏன்னா இன்னொன்னு இது வந்து அவர் செலவழிக்க இருக்கிற அவருக்காகவும் அவர் அமைச்சுக்காகவும் செலவு செய்யப்பட்ட நிதி வந்து மக்கள் பணம், மக்களோட வரி பணம் என்பதால நான் அதை சொல்றேன். ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றுக்காக டிஸ்கஷன் ஒன்றுக்காக ப்ரொஜெக்ட் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷனுக்காக வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆலோசகரோட உதவியை பெற்றுக்கொள்றாங்க. அந்த ஆலோசகரோட தங்குறதுக்கு 1,10,000 2010ஆம் ஆண்டு செலவழிச்சிருக்கான். 1,10,000 ஹோட்டலுக்கான காசா. அதே ஹோட்டல்ல அமைச்சர் ஆறுமுக தொண்டமானும் தங்கி இருக்கிறாரு. அவருக்கான செலவு 69,798 கணக்காட்டப்பட்டிருக்குது. யார் இந்த ஆலோசகர்? நகைச்சுவா சொல்லும்போது சொல்லுவாங்க ரூம் போட்டு யோசிச்சாங்களா அப்படின்னு சொல்லுவோம். மலைய மக்களுக்காக ஹோட்டல்ல, சொகுசு ஹோட்டல்ல 2010ஆம் ஆண்டு 69,000, 2010ஆம் ஆண்டு 69,000னா எவ்வளவு பெரிய பணம்னு யோசிச்சுக்கோங்க. ரூம் போட்டு ஹோட்டல்ல தங்கி ஆறுமுக தொண்டமான் மலைய மக்களுக்காக, மலை மக்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் சம்பந்தமா யோசிச்சிருக்காரு. அதுக்கான செலவை கூட இந்த மன்றத்தோட மன்றம் தான் செலவு செஞ்சிருக்குது. அமைச்சருக்கான ஓகே, நான் அது பிறகு சொல்றேன். இதை விட பாரதூரமானது என்னன்னா 1991ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி 26/90 ஒரு சுற்று நிருபத்துக்கு அமைய அரசு நிகழ்வுகள்ல வந்து மதுபானங்களை பயன்படுத்தவே முடியாது. இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் என்ன சொல்றது, கண்டிப்பா இதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கிள்லயே இருக்குது. அரசு நிறுவனங்கள்னு சொல்லும் போது வெளிநாட்டு தூதரகங்களையும் அவங்களோட நிகழ்வுகள்ல மதுபானங்களை பயன்படுத்தவோ விநியோகிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா 2010ஆம் ஆண்டு கணக்காய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது, சௌமியமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றத்தோட செலவுகள்ல மதுபான கொள்வனவுகளுக்காக செலவு செய்யப்பட்டிருக்குதா சொல்லப்பட்டிருக்குது. மன்றத்தோட பணிப்பாளர்களுக்கு என்ன சொல்றது, இதுல வந்து கணக்காய்வு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது செயல் பணிப்பாளர்னு சொல்லப்பட்டிருக்குது. மாதாந்த எரிபொருளா 18,000 பெட்ரோலுக்கும் 12,000 டீசலுக்கும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி பணிப்பாளர் சபை அனுமதி வழங்கியிருக்குது. ஆனா அதை மீறி 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு மட்டும் 43,540 ரூபாய்க்கு எரிபொருள் வழங்கப்பட்டிருக்குது. எரிபொருளுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அதிகமா, அந்த தீர்மானிக்க தொகையை விட 25,000 ரூபாய் அதிகமா செலவு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல்களா சில கொடுக்கல் வாங்கல்கள் வந்து கணக்காய்வு அறிக்கையில் பெயரிடப்பட்டிருக்குது. 2010ஆம் ஆண்டு அமைச்சின் செலவுகளுக்காக 46,34,898 ரூபாய் செலவிடப்பட்டிருக்குது. பெருந்தோட்டா மன்றத்திலிருந்து அமைச்சரோட ஆறுமுக தொண்டமானோட அமைச்சுக்கு 2009ஆம் ஆண்டு மன்றத்தில் செலவிடப்பட்டிருந்த தொகையை உள்ளடக்கி, அதாவது 31,91,419 ரூபாய் மீள செலுத்தப்பட்டிருக்குது. 46 லட்சம் ரூபாய் வந்து செலவிடப்பட்டிருக்கு. ஆனால் 2009ஆம் ஆண்டு வந்து 31 லட்சம் ரூபாய் அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே 30,42,000 பேலன்ஸ் கொடுக்கப்படலை, இன்னுமே கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி 2010ஆம் ஆண்டு கணக்கறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. 30 லட்சம் ரூபாய் 2010ஆம் ஆண்டு 30 லட்சம் ரூபாய்னா எவ்வளவு பெரிய தொகைன்னு நீங்களே கணக்கிட்டு பாருங்க. மக்கள் நேரடியாக சொல்லாட்டியும் அவங்க சார்ந்த செயற்பாடுகளுக்கு தான் செலவிடப்படணும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட அமைச்சுக்கு அதிக அளவான பணங்கள் சர்ச்சைக்குரிய வகையில செலவு செய்யப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு 2010ஆம் ஆண்டு வந்து அமைச்சுக்கு சொந்தமான வாகனங்கள் 2க்கு எரிபொருளுக்காக 4,60,000 செலவு செய்யப்பட்டிருக்குது. அமைச்சரோட அந்த அமைச்சுக்குரிய வாகனம் இல்லாத 2 வாகனங்களுக்கும் எரிபொருள் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா கணக்காய்வு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. அமைச்சினூடாக அமைச்சருக்கு அமைச்சருக்கு செலவு செய்வாங்க. ஆனா அதுக்கு அப்பால
மன்றத்தோட நிதியில இருந்து 15,67,718 ரூபாய், 15 லட்சம் ரூபாய் அமைச்சருக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. கணக்காய்வு அறிக்கைகள்ல வந்து மன்றத்தின் மீது கணக்காய்வாளர் அபிப்பிராயத்தை தெரிவிக்க மறுக்கிறேன்னு சொல்லி பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கு வழக்குல வந்து அவர் வந்து திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அதுக்கான இவங்க கணக்கா காட்டப்படுற பல விடயங்களுக்கு தேவையான ரிசிப்டோ செலவு செய்யப்பட்ட விதம் தொடர்பான ஆவணங்களோ எதையுமே சமர்ப்பிக்கிறது இல்லை. சும்மா இதுக்கு இவ்வளவு செலவழிச்சேன் அப்படின்ற மாதிரியான தகவல்களை மட்டுமே வழங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால தன்னோட அபிப்பிராயத்தை சொல்றத அவரு மறுத்த சந்தர்ப்பங்கள் பல இருக்குது. மலைய மக்களோட வாக்குரிமையை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து அமைச்சிலிருந்து 10 லட்சம் ரூபாய் நிதியை வந்து மன்றத்துக்கு வழங்கி இருக்கிறாங்க. 2010ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு வரையிலும் அப்படி ஒரு ப்ராஜெக்டே நடக்கல. குறிப்பா நான் இந்த வீடியோல முன்னுக்கே சொல்லியிருக்கேன், ரெண்டு ஊழியர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்துச்சு சொல்லி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு சொல்லி அந்த வழக்குக்கு என்ன நடந்துச்சு, வழக்குல அவங்க முன்வைச்ச விடயங்கள் என்ன பல அதை வந்து டீட்டெயிலாக பிறகு பார்ப்போம். மனது 2 ஊழியர்ல பலர் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான். அதுக்கான தகவல்கள் நாங்கள் வெளிப்படுத்துவோம். 2013ஆம் ஆண்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரும் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரும் சேர்ந்து போலியான பெயர்களை முன்வச்சு 42,52,500 ரூபா, 42 லட்சம் 2000 இந்த ஊழல் நான் நினைக்கிறேன் 2013 தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னுக்கு அதையும் நான் சொல்றேன். 2013ஆம் ஆண்டு இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க போது ஊழல் செய்த அதிகாரிகளே மன்றத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இணங்கி இருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, போலியான ஒரு நேம் லிஸ்ட்டை தயாரிச்சு இணைப்பாளர்களுக்கு கொடுப்பனவுன்ற பேர்ல போலியான ஒரு நேம் லிஸ்ட்டை செஞ்சு அவங்களுடைய சேலரிஸ்களை வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரும் கோஆர்டினேட்டரும் தங்களோட அக்கௌண்ட்ஸுக்கு தங்களோட அக்கௌண்ட்ல வைப்பில் வச்சதா தான், தங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டதா தான் கணக்காய்வு அறிக்கையில் சொல்லப்படுது. நான் சொன்னதானே, அவங்க இந்த நிதி மோசடியை செஞ்சதை அவங்க ஏற்றுக்கொண்டு 10 லட்சம் ரூபாவை வந்து திருப்பி அந்த நிதி மோசடிக்கான அந்த 42 லட்சம் ரூபா மோசடி நடந்திருக்குது, அந்த காசை நாங்கள் திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லி இணங்கி இருக்கிறாங்க. இணங்கி இருந்தாலுமே கூட வெறும் 2014ஆம் ஆண்டு வரையிலையும் வெறும் 10,50,000 ரூபாய் மட்டும்தான் செலுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட வேண்டிய தொகையா இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம 2010 இருந்து 2011ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான காலப்பகுதியில் பிரதேச இணைப்பாளர்கள் கோஆர்டினேட்டர்ஸ் சம்பளமா 52,65,000 ரூபாய் தனியார் வங்கி கணக்குல வைப்பிலிடப்பட்டிருக்குது. மன்றத்திலிருந்து வைப்பிலிடப்பட்டிருக்குது. இது பத்தின எந்த விதமான விசாரணைகளையும் மன்றம் செய்யல. மன்றத்தோட சட்டத்துல இருக்குது, உள்ளக கணக்காய்வாளர் ஒருத்தர் வந்து அவங்க மன்றத்துல இருக்கணும்னு சொல்லி, ஆனா அந்த நியமனமும் செய்யப்படலை அப்படின்ட்டு பல ஆண்டுகளா செய்யப்படாம இருந்ததும் தெரிய வந்திருக்குது. 2007, 2008, 2009 ஆண்டுகள்ல 42 பிரஜாசக்தி நிலையங்கள், அப்ப 42 பிரஜாசக்தி நிலையங்கள் இருக்குது. இப்ப அதை விட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். பிரஜாசக்தி நிலையங்களுக்கு இணையதள வசதிகளை செய்யறோம் அப்படின்னு சொல்லி விசெட் என்டனாக்களை கொள்வனவு செஞ்சிருக்கிறாங்க. 42 விசெட் என்டனாக்களை கொள்வனவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக 13,14,64,288 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ 2007, 2008, 2009 13 கோடி ரூபாய் செலவழிச்சு இணைய வசதிகளுக்காக 42 பிரஜாசக்தி நிலையங்களுக்கு 42 விசெட் என்டனாக்களை வாங்கியிருக்கிறாங்க.
ஆனால் 2014ஆம் ஆண்டு மார்ச் 1 வந்து இந்த இணைய சேவைகளை பெற்றுக்கொண்டது வந்து நிறுத்தப்பட்டு 2016ஆம் ஆண்டு ஆகும்போது எந்த விதமான பயன்பாடுமே இல்லாமல் பயனற்றும் காணப்பட்டிருக்குது. 2007 2008 அப்படின்னாக்க 2009 பார்த்தாலும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்குள்ள இந்த 13 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு கொள்வனவு செய்யப்பட்ட இன்டர்நாக்கள் வந்து எந்த விதமான பயனுமே இல்லாமல் போயிருக்குது. 13 கோடி நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம வந்து இப்போ இந்த 13 கோடியை யோசிக்கக்கூடாது. 2010ஆம் ஆண்டு 2010 அந்த காலப்பகுதியோட இந்த அமௌண்ட்டை யோசிக்கணும். அந்த காலப்பகுதியில் இந்த அமௌண்ட் எவ்வளோ பெரிய அமௌண்ட்ன்றது யோசிக்க வேண்டிய ஒன்று. இப்படி நிறைய ஊழல் நடைபெற்று, அது மட்டும் இல்லாமல் கலண்டர் பிரிண்ட் பண்ணுறதுல ஊழல் நடந்திருக்குது. எந்த விதமான டெண்டர் ப்ரொசீடிங்கும் இல்லாமல் கலண்டர் பிரிண்ட் பண்ணி விநியோகிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது, அரசியல் நோக்கங்களுக்காக மன்றம் பயன்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. மன்றத்தினூடாக ஒரு இளைஞர் தின நிகழ்வுகளுக்காக டிஷர்ட்டும் தொப்பியும் பிரிண்ட் செஞ்சுருக்கிறாங்க. தெரியும், சிலபஸ் ஒரு வேலை செஞ்சால் எப்படி டிஷர்ட் பிரிண்ட் பண்ணும், அந்த டிஷர்ட் என்ன கலரில் இருக்கும், அவங்க வைக்கிற தொப்பி என்ன கலரில் இருக்குன்றது தெரியும். யாருக்கும் டவுட்டாக இருந்துச்சுன்னா, நினைக்கிறேன் 2000 அந்த நல்லாட்சி கால பகுதியில் வந்து பிரதமர் மோடி நோர்வுக்கு வந்திருந்தாரு. அப்போ அவங்க வச்ச டிஷர்ட் கலருங்களையும் தொப்பிகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படியான டிஷர்ட் எப்படியான தொப்பிகள் சிலபஸ் பிரிண்ட் பண்ணுவாங்கன்றது தெரியும். தொண்டமான் 2005ஆம் ஆண்டு 19ஆம் இலக்கு சமூகமூர்த்தி தொண்டமான் ஞாபகார்த்த மன்றம் சட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்களையும் அந்த மன்றத்தில் நடைபெற்ற சில நினைக்கிறேன் 2013 வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் 2010, 11, 13 வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். 12 இல்லை. ஏனே எஞ்சிய ஒரு 3 வருஷத்துக்கான ஊழல் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் கணக்காய்வு அறிக்கையில் கண்டுபிடிக்கப்படுறதா சொல்லியிருக்கேன். அதற்கு மேலதிகமான பல ஊழல் தொடர்பான தகவல்கள் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மன்றம் ஆரம்பிச்சு 20 வருடங்களுக்கு மேலாகுது. 20 வருடங்களா இந்த மன்றத்தில் எவ்வளோ, இந்த மன்றத்துக்கு எவ்வளோ பணம் வந்துச்சு, இந்த மன்றத்தால் யாரெல்லாம் இந்த மன்றத்தில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டாங்க என்கிற முழுமையான தகவல்களை எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். மீடியா எல்கே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.